Welcome Chennai. எப்படி இருக்கீங்க? Hindwoods Go Like an Awards are happening on 1st of April at EVP Film City and I'll be performing there live in front of 25,000 people. It's a Saturday and I think you should be there. Don't miss the fun. Please be there. And to book your tickets, it's at the link at the description. So see you there. Lots of love. கடுமையா உழைக்கக்கூடிய ஆண் பாடி பில்டர்ஸையே தோக்கடிச்சிருக்காங்க திருநம்பியான ஆரியன் பாஷா அப்படின்ற இவங்க. பெண்ணா இருந்து ஆணா மாறி இன்னைக்கு பாடி பில்டிங்ல பல சாதனைகளை செஞ்சுட்டு வராங்க. டெல்லியை சேர்ந்த ஆரியன் பாஷா அப்படின்றவங்க பல தடைகள் பல தடங்கல்களை தாண்டி இன்னைக்கு இவங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய விடாமுயற்சி தான். யார் இவங்க, அப்படி என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்காங்க, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். 2018வது வருஷம் நடந்த மசில்மேனியா இந்தியா ஆணழகன் காம்படிஷன்ல திருநம்பியான ஆரியன் பாஷா டைட்டில வின் பண்ணிருக்காங்க. அதாவது மசில்மேனியா இந்தியா 2018 டைட்டில் வின்னரே ஆரியன் பாஷா தான். ஆண்களுக்கான இந்த ஆணழகன் போட்டியில கடுமையா உழைச்சு அதுல ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. முதன்முறையா இந்த ஆணழகன் போட்டியில ஒரு திருநம்பி கலந்துகிட்டு வெற்றி பெற்றது இதுதான். 1991வது வருஷம் நைலாவா பிறந்த இவங்க தன்னுடைய 16வது வயசுல தான் இவங்க ஆனா மாறணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே ஆணா வளரதான் இவங்களுக்கு விருப்பம் இருந்திருக்கான். அதன்படி 19வது வயசுல இவங்க பாலின மாற்று அறுவை சிகிச்சையை செஞ்சிருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே விளையாட்டுல அதிக ஆர்வம் உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்துல இருந்திருக்காங்க ஆரியன் பாஷா. அதுக்கப்புறமா தான் இவங்க பாடி பில்டிங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபிட்டா இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதனால தன்னுடைய ப்ரொஃபஷனான லாயர் வேலையை கூட விட்டுட்டு இதுலயே முழு கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியால டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான பாடி பில்டிங் காம்படிஷன் அப்படின்றது பெருசா இல்லவே இல்ல. அமெரிக்கால இருக்கக்கூடிய அட்லாண்டால டிரான்ஸ்ஃபிட்கான் அப்படின்ற காம்படிஷன் நடந்திருக்கு. அந்த காம்படிஷன்ல இவங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்திருக்காங்க. ஆனா அப்ப இவங்களால போய் கலந்துக்க முடியலையா. எப்படியாச்சும் இங்க நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுனாலதான் ஆண்கள் கலந்துக்கக்கூடிய போட்டியிலேயே தைரியமா இவங்க போய் கலந்துக்கிட்டாங்க. அதுதான் மசில்மேனியா இந்தியா 2018 காம்படிஷன். ஆண்களோட நின்னு போராடி ஜெயிச்சிருக்காங்க அந்த போட்டியில. ஆக்சுவலா இந்த போட்டியில பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறவங்கள அலோ பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க பெண்ணா இருந்து ஆணா மாறினதுனால இவங்க சப்ளிமெண்ட் எடுத்துதான் ஆகணும். அதாவது டெஸ்டோஸ்டெரான் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால இவங்கள முதல்ல அலோ பண்ணல. பட் இவங்களுடைய நிலைமையை எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க இதுல ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து IBFF 2019, IHFF 2020 இப்படி அடுத்தடுத்து பல போட்டிகளை கலந்துகிட்டு எல்லாருமே மரள வச்சுட்டாங்க. நிஜமாலுமே இவங்க ஒரு திருநம்பியா அப்படின்னு கேட்டா எல்லாருமே ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆண்களை விட பயங்கரமான கட்டுமஸ்தான உடம்பு இவங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க ஒர்க் அவுட் பண்ணி இப்படி டெவலப் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களுடைய விடாமுயற்சி தான். ஏதாச்சும் சாதிச்சு காட்டணும். திருநம்பிகள் மாதிரியான டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் எல்லா ஃபீல்ட்லயும் சக்சஸ் ஆகணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எய்மா. அதன்படி ஒர்க் பண்ணி இப்போ சாதிச்சு காட்டி பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்காங்க ஆரியன் பாஷா. இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then signing off, this is RJ Gautam from Behindwoods. Hindwoods Go Like an Awards are happening on 1st of April and I'll be performing there live. And to book your tickets at the link at the description.